எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு பாப்புலரான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொல்கட்டா ஸ்டைல் எக் ரோல். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம ஒரு பராட்டா மாதிரி செஞ்சு அதில் ஃபில்லிங்கெல்லாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொல்கட்டா ஸ்டைல் முட்டை ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல இதுக்கு பேஸான பராட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. நெய் மாவோட எல்லா பக்கமும் நல்லா தடவுங்க. மூடி வச்சு 30 நிமிஷம் ஊற விடுங்க. ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்குனது எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் விதையை எடுத்துட்டு மெலிசா கட் பண்ணது எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது சேர்க்குறேன். அடுத்து நம்ம மசாலாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். முட்டையை நல்லா பீட் பண்ண பிறகு எடுத்து தனியாக வச்சிருங்க. மாவு 30 நிமிஷம் ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஈக்குவல் சைஸ் பால்ஸாக உருட்டிக்கலாம். நல்ல மெலிசா தேய்ச்சிக்கோங்க. நல்ல மெலிசா தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்டா மடிச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். மேலே கொஞ்சம் நெய் தடவி தனியாக எடுத்து வச்சிருங்க. ரோல் பண்ண மாவு பராத்தாவை தேய்ங்க. அடுத்து தவாவை சூடு பண்ணி தேய்ச்ச மாவை போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக விடுங்க. 2 பக்கமும் நெய் தடவி பராத்தா வெந்ததும் தனியா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி ஒரு கரண்டி முட்டை மிக்சரை எடுத்து பேன்ல ஊத்துங்க. பராத்தாவை எடுத்து முட்டை மேல வச்சு வேக விடுங்க. முட்டை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பராத்தாவை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது முட்டை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு
பராத்தாவை வச்சு சென்டரில் வெங்காயம் வெள்ளரிக்காய் ஃபில்லிங்கை வைங்க. மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவி அதுக்கும் மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுங்க. ஒரு பக்கத்துல இருந்து பராத்தாவை நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்க. பட்டர் பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி உடனே சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த டிஷ் பார்த்த உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து எல்லாமே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பராட்டா எப்படி செய்கிறது, இந்த ஃபில்லிங் எல்லாம் வச்சு நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் டின்னர் இல்லைனா ஒரு நைஸ் ஸ்நாக்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.